தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் வசனம் 18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நீங்க சமீபமாய் இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள்ல அன்னாளுடைய இருதயத்துக்கு நீங்க சமீபமாய் இருந்தீங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவளுடைய அழுகையின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டீங்க ஆண்டவரே. அவளுக்கு ஒரு குமாரனை நீங்க கட்டளையிட்டீங்க சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே, தங்களை தாழ்த்தி அன்னாளைப் போல ஆண்டவரே, தேவ சமூகத்துல நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆண்டவரே, இருதயத்தோடு ஆண்டவரே, ஆண்டவரே, கஷ்டத்தின் பாதையில வந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, கர்த்தர் சமீபமாயிருந்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை நீங்க அருளிச் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, எந்த பாதையில கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நெருக்கடியான பாதையில, மனவேதனையின் பாதையில, வெட்கத்தின் பாதையில, அவமானத்தின் பாதையில, நிந்தையின் பாதையில ஆண்டவரே போய்க்கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரே, தங்களை தாழ்த்தி ஆண்டவரே, தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே இருக்கும் பொழுது நீர் அவர்களுக்கு சபிமமாய் இருந்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா நன்மைகளையும் நீங்க கொடுக்குறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இழந்து போன ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. இழந்து போன சுகத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தினையான பலனால் உம்முடைய பிள்ளைகளை நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நல்ல கிருபை அந்த நாளில் நீர் கொடுக்குறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.